Hi guys, இதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பிசிக்ஸ்லயும் பயாலஜியும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்தது நம்ம கெமிஸ்ட்ரிக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 11th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெடி பண்ணி மாதிரியும் கொஸ்டின்ஸ் அண்ட் இயர் எந்தெந்த இயர்ல பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டரா வந்து நான் கொடுத்துட்டேன். இது இல்லாம அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வரைக்குமே நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருந்தும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஒரு சில நிறைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது இல்லாம இன்னும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா கெமிஸ்ட்ரியில ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ங்கிறது அதிகமாவே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் மாஸ், அதுக்கப்புறம் வாட்டர் கேஸ் ரியாக்ஷன், அப்புறம் இந்த கொஸ்டின் ஒண்ணு ஹைபிரிடைசேஷன், அதுக்கப்புறம் மோல் கான்செப்ட், ட்ரைட்டியம், அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஹேசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 தடவை இருக்கு. மார்ச்லயும் கேட்டிருக்காங்க, ஆகஸ்ட்லயும் கேட்டிருக்காங்க. அப்புறம் கோலன் ஹைட்ரைட்ஸ், inversion temperature, similarity between beryllium and aluminium, லித்தியம் அண்ட் பெர்லியமும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஆசிட் ரேட் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு டைம் 2 டைம் தான் கேட்டிருந்தாலுமே இப்போ ரீசெண்டா நடந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுலயுமே ஒரு சில டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப நம்ம மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அது இல்லாம மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுதான் ஆகணும். இதுல உங்களுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் இருக்காது, ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இதுல கொடுத்துருக்க மாட்டேன். அது உங்களுக்கு தனி பிடிஎஃப் அப்லோட் ஆகும். அதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேணாம், எது தேவையோ அதை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டு வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். இப்ப 2 மார்க்ஸுக்கு நீங்க இதை மட்டும் படிச்சாவே போதும். இதுலயே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 3 மார்க்லயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 மார்க் 3 மார்க்னு சொல்லிட்டு ரெண்டுமே நான் உங்களுக்கு தனித்தனியா அப்லோட் பண்ணுவேன். ஆனா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இதுல 2 மார்க்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்லயும் கேட்கலாம். அதே மாதிரி 3 மார்க்ல கொடுக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்லயும் கேட்கலாம். அது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இல்லையா? சோ அதனால நான் ரெண்டு தனித்தனி அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே நமக்கு வந்து ரிப்பீட்டட் அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 74 கொஸ்டின். அதுக்கப்புறம் நான் கொடுத்த கொஸ்டின் வந்து 33 கொஸ்டின் இருக்கு. 107 கொஸ்டின் இருக்கு. 107 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஷாக் ஆக வேணாம். என்னதான் 107 கொஸ்டின் இருந்தாலுமே இதுல குறைஞ்சது ஒரு 70 கொஸ்டின் ஆச்சும் நீங்க படிச்சதாவே தான் இருக்கும். மிச்சம் ஒரு 37 கொஸ்டின்ஸை நம்ம புதுசா படிக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இதே மாதிரிதான் 3 மார்க்குமே உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து 5 மார்க்குமே நான் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீக்குள்ளேயே நான் எல்லாமே முடிக்கிறதுக்கு பாக்குறேன். ஓகேங்களா? சோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அந்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டுமே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே படிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம 1 மந்த் முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? நீங்க இது வரைக்கும் படிச்சிட்டீங்க, எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இல்லையா இதை வச்சே நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பாக்கலாம்.